ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஃபைட் வீடியோ போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோவோட ஃபஸ்ட் பார்ட் தான் இது. ஆக்சுவலாக என்னென்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க, ஹெட்செட்டை கட்டிடுறேன். வீடியோ எடுத்துட்டோம்னால ஆச்சு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டே இருந்தேன், பைக்கில் ரைடு போயிருந்தேன். நானே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட குரூப் ரைட் மாதிரி போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வரும்போது கூட வந்து ஒருத்தரோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன், ஒருத்தர் சைக்கிளில் வந்துட்டு இருந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிட்டாரு. பேக்கில் லைட்டாக அவரோட ஹேண்டில் பாரில் ஒரு கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டுருச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்லேயே இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா அதை க்ராஸ் பண்ணி போய் ஆக்சிடென்ட் ஆகும்போது தான் பார்த்தேன். நான் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு என் கூட வந்து விழுந்துட்டாருன்னு சொல்லி நான் போய் அவங்கள போய் பார்த்தேன். பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் எழுந்துட்டாங்க. நார்மலாக தான் பேசிகிட்டே இருந்தாங்க. என்னாச்சு, என்ன இப்படி ஓட்டுறீங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்களா? அவருக்கு வந்து திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரியல, என்ன அவரோட மைண்ட் என்ன தாட் போச்சுன்னு தெரியல. சடனாக போயிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கேட்டேன், இந்த மாதிரி ஏன் வந்து அந்த பையன்கிட்ட கேட்டேன், எந்த பக்கம்டா வந்த, நீ எந்த பக்கம், அவர் எந்த பக்கம் வந்தார், இந்த பக்கம் வந்தாரா இல்லை இப்படி போகும்போது பேக்கில், ஏன்னா அப்போ தான் வந்து அவர் இந்த பக்கம் வந்தாருன்னா எப்படி இடித்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். இந்த பக்கம் வந்தாலும் இடித்தா செம்மையாக அடிப்படும், அது வந்து ஒரு நல்ல ஒரு ராங் வேல வந்து செம்மையாக அடிப்படும். ப்ளஸ் அதுக்காக நான் கேட்டேன். நார்மலாக இது வந்து எப்படி நடந்ததுன்னு கேட்குற ஒரு இதுதான் இது. யாராவது நான் போலீஸ் தான் அதான் கேட்பாங்க. அதை கேட்டு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டார். இருந்தேன், நீ வந்து பார்த்தோன்னா எப்படி கேட்கலாம், ரைடு போகிற, நீ எப்படி அந்த பக்கம் வந்தியான்னு கேட்கலாம், நீ வந்து உனக்கு வந்து அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சார். அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சார். இருந்தானே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து புரியல. நான் அப்புறம் வீடியோவில் வந்து பார்த்த அப்புறம் தான் தெரியும். அந்த நான் ஃபஸ்ட்டு விழுந்த ஒரு அதிர்ச்சியில் ஒரு மாதிரி பேசுகிறப்ப, ஏன்னா அடிப்பட்டுன்னு சில பேருக்கு அந்த எமோஷன் ஆகிடுவாங்கல்ல, கொஞ்சம் கஷ்டமாயிடும், வழியில் இப்போ வந்து இதுவாகிடும். அதனால் பேசுகிறாருன்னு நினச்சேன். ஆனால் வீடியோவில் பார்க்கும் அவர் நார்மலாக நின்றுட்டு இருந்தார். நான் வந்து கேட்க ஆரம்பித்த உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரிகர் ஆகிட்டார். என்னென்ன ஆச்சுன்னா ராங் வேல வந்தியான்னு சொல்லிட்டு, என்ன எப்படி வந்து, ஏன்னா எனக்கு அப்புறம் தான் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சது. அப்புறம் இப்போ அங்கே இருந்து என்னோட கூட வந்தவங்க பைக் ரைடர்ஸ்லாம் சொல்லும் போது என்ன தெரிஞ்சதுன்னா, அவர் வந்து மணி டிமாண்ட் பண்ணார். இதெல்லாம் நான் சொல்லலை, நான் அவங்க சொன்னது தான். அவங்கள தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்து வச்சு பேசலான்னு பார்த்தேன். அப்புறம் அவங்களாம் கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கு எப்படி ஒரு மஷையாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நடந்தது மட்டும் சரி நான் அவங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட் பார்ட் நான் போகிறேன். செகண்ட் பார்ட்டில் இந்த காசு விஷயம்லாம் வரும். என்னென்னா ஒரு காசு டிமாண்ட் பண்ணார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 rupees வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் பண்ணார். என்னோடய பிரதர் ஒருத்தர் அவர் சொன்னார், இது மாதிரி அது கூட அந்த பையன் அவர் 20,000 கேட்குறாரு அவர், சைக்கிளுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படின்னு. 20,000 கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணது வந்து அப்புறமேட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் கூட இருந்த ரைடர் என்ன நினச்சாங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவான திட்டினாங்கன்னா உங்கள் மேலே தான் தப்புன்னு, என் மேலே. ஏன்னா நான் கிளம்புனது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதை வந்து பார்த்தேன். கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பேசு ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக வந்து நான் திருப்பி பேச முடியாமல் ஒன்றும் கிடையாது கைஸ், என்னால் திருப்பி பேச முடியும். பட் அது எப்படி ஆயிரும்னா, இடித்தது வந்து பார்த்திங்கன்னா நானாக கிடையாது, ஃபஸ்ட்டு வேறு யாரோ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் பேசுகிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போனேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை தான் பண்ண போனேனே தவிர அவங்களுக்கு எனக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் அந்த இதிலே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை போயிட்டு நான் வந்து கேட்கும்போது, நான் அவரை போயிட்டு எதாவது பேசும்போது அவர் எதாவது பாய் விட்டுறேன்னு சொல்லிட்டு, நான் என்ன எப்படி நீ அப்படி பேசுகிறான்னு சொல்லி நான் ஏதாவது அவர் வந்து ஒரு இதுவாக பேசினாலோ இல்லை ஏதாவது ஒரு இதுவாக ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக எப்படி சொல்லுவாங்கன்னா, வந்து ஆல்ரெடி இதில் கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து இது காமனாகவே இந்த பைக் ஓட்டினாலும் இந்த பசங்க காமன் பீப்புளுக்கு மைண்ட் செட்னா, பசங்க வேகமாக ஓட்டுறாங்க, ரேஸ் ஓட்டுறானுங்க அப்படின்ற மாதிரி இதிலே கமெண்ட்டில் நிறைய பேர் தான் போட ஆரம்பிச்சாங்க, இது ரேஸ் ஓட்டிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி. நான் அவர் எதாவது பண்ண போய் அவர் வந்து ஏதாவது பேசி ஏதாவது சண்டே ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். நாங்கள் இப்போது நிறைய பேர் சொன்னாங்க, நீ பயந்துட்ட ப்ரோ, பயப்படுறன்றவன். என்னை சுற்றி என் கூட இருக்கவங்களே 10 பேர் இருக்காங்க. நான் ஏன் பயப்பட போகிறேன்? யாருமே இல்லைனாலே நான் பயப்பட மாட்டேன். எப்படி வந்து நான் வந்து அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல நான் பயந்த உண்மை, பிகாஸ் நான் எதாவது பண்ணிட்டேன்னா, அவங்க எதாவது பண்ண போய் எனக்கு அவருக்கு ஏதாவது இதுவாகிடுச்சுன்னா கண்டிப்பாக அது எப்படி போட்டுட்டு பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்தாங்க பைக்கில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இவங்க இந்த மாதிரி ரேஸ் ஓட்டிருந்தாங்க பசங்க அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து பெரிய பைக் எது சின்ன பைக் எதுன்னு நிறைய காமன் பீப்புள் தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த R15 போகிற பசங்க இந்த சின்ன வண்டியில், R15 ஒரு பிளாட்டினா ஒரு சாதாரண ஒரு அதை வேறு பசங்க நினச்சிக்குவானா சொல்கிறேன். அது சாதாரண ஒரு பைக் தான் அது. அதை போய்ட்டு இவங்க அந்த அளவு பில்டப் கொடுத்து அது வந்து ஒரு மாதிரி ரேஸ் பண்ணுற பைக், அது ஒரு ரேஸ் பைக் அது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது வந்து எனக்கு சிரிப்பாக இருக்கும். வந்து சரி ஓகே, அது அவங்கள அவ்வளோதான் அவங்களோட மைண்ட் செட்டு. லைக் அதை நம்ம எதுவும் இது பண்ண வேணாம், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ வந்து அது மாதிரி நான் விட்டுட்டேன். அப்புறம் இவர் வந்து இவர் கதைக்கு வருவோம். இவர் என்ன பண்ணாருன்னா, ஸோ அதனால தான் ரேஸ் ஓட்டுறவங்க அந்த மாதிரி ஆகிட போது தான் நான் கம்முன்னு நான் பேக்கில் வந்துட்டேன், சைலண்ட்டாக வந்துட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன். நின்றுட்டு அவங்க பேசும்போது இப்போ தான் என்னோட கூட இருந்தவர் சொன்னார், அவர் என் கூட வந்து அந்த ஆக்சிடென்ட் பண்ணவர் அவங்களாம் சொல்கிறாங்க, அவர் வந்து 20,000 டிமாண்ட் பண்ணார். போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஏன்னா கைஸ், நீங்கள் வந்து எப்போ ஆக்சிடென்ட் ஆனாலுமே இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு காரணமே இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு தான். நீங்கள் ஆக்சிடென்ட் ஆனால் காசு கொடுக்கணுன்ற வந்து அவசியம் கிடையாது. நம்மளுடைய மனசாட்சி நம்மளுடைய இதை வச்சு தானே தவிர, உங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மணி டிமாண்ட் பண்ண அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து கவர்மெண்ட் இருக்குது, அடிப்பட்டவங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, தேர் சோ மெனி ஃபார்மாலிட்டிஸ் தேர்.
அதை ப்ராப்பராக பண்ணிவிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸ்பாட்டில் ஒன்றுமே ஆகலை, ஐ மீன் இப்போ இப்போ அந்த அண்ணனே வந்து எனக்கு அடிபட்டுச்சு, ஏன்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஆச்சு, அது தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு ஒரு 5 lakhs தான் கேட்டால் உடனே எடுத்து கொடுத்துட முடியுமா? கண்டிப்பாக கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட்டும் கிடையாது. நம்ம அவருடைய திங்ஸை பற்றி இதெல்லாம் நம்ம போகணும், ரேட்டை பற்றி அந்த வேல்யூக்குலாம் நம்ம போவேணாம். பட் அவர் வச்சு இந்த வேல்யூக்கும் அவர் வச்சு இந்த திங்ஸ்க்கும் அந்த இடத்துல நடந்ததுக்கும் எங்களுக்கு தான், ஐ மீன் இந்த பையனுக்கு தான் நிறைய டேமேஜ். ஸோ இட்ஸ் அன் ஆக்சிடென்ட், அப்படி தான் பார்க்கணும். ஆனால் அது வந்து அந்த இடத்துல அவர் வந்து எனக்கு எங்கே அவரோட பேசுறது கொஞ்சம் இதுவாச்சுன்னா, இதுக்கு வந்து போலீஸை கூப்பிட்டு வந்தானே பேசியிருந்தாரு, நான் வந்து ஐ வில் பி லைக் ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி. அவருக்கு அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா போலீஸை கூப்பிடாம வந்து நான் ஆளை கூப்பிடுவேன், எங்கள் ஏரியாவில் எல்லாரையும் கூப்பிட்றேன், நான் பார்க்குறியா 100 பேரை கூப்பிட்றேன், அவங்க வரவே கிட்டேன் நான் ஆளுங்களா அப்படின்லாம் பேசினது தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்போ யார் அவங்கவுங்க ஏரியாவில் மாட்டினீங்கன்னா நீங்கள் அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி காசு கொடுங்குவீங்களா? இது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங். அதுக்காக தான் அவர் அந்த இதை வந்து இழந்துட்டார், அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை. ஏன்னா வந்து he just told that நீ வந்து எதோ சொன்னார் சம்திங் ஐ forgot. நீ வந்து பார்த்தனா மறந்துட்டேன் நான். அதான் அவர் அந்த இடத்துல அந்த இதவே விட்டுட்டார். லைக் வந்து வண்டி ஓட்டுனதே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். ஓகே, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அவர் அந்த இடத்துல வந்து அந்த காசு டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் நான் வந்து அதை விட்டுட்டேன். அப்புறம் இவங்களும் சொன்னாங்க. அப்புறம் அந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சதுன்ட்டு நான் செகண்ட் பார்ட்டில் போடுறேன். இப்போ வந்து வீடியோ பாருங்கள். லைக் உங்களுக்கு வந்து ஒரு இது தெரியும் என்ன நடந்தது, நாங்கள் எப்படி ஓட்டிகிட்டு வந்தோம், இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டதுக்காக. ஓகே கைஸ், ரைடிங் கேஸ் போட்டு வண்டி ஓட்டுங்க, ஜாக்கெட் ஹெல்மெட்லாம் போட்டு வண்டி ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. இந்த மாதிரிலாம் ரோட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரிலாம் பைக் வச்சுருந்தா இங்கே இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. முடிஞ்சால் இந்த ரோட்டில் வண்டியை ஓட்டாதீங்க. டேக் கேர், பை. இந்த ரோடு காலியாக இருக்குமா? அதில் வரலாம் மேடா, இதுதான் போகணும். நான் அதில் போயிட்டு வரட்டுமா? அது நல்லா இருக்கணும் அந்த ரோடு, ஜாலியாக இதுலையா? சரி போ, நீங்கள் இப்படி போய் லெஃப்ட் எடுத்து அந்த லெஃப்ட் வந்தானே, லெஃப்ட் எடுத்து அது கர்வ் அப்படியே செம கர்வ் வந்துடணும். அதில் அது ஒரு கடை இருக்கும் அதானே? அதை வேணாம் வா, நான் அந்த பக்கம் வரும்போது அப்படி வருவேன், நல்லாயிருக்கும். உங்க கூட வந்தால் இவங்க கூட போயிடுவோங்க. அந்த ரோடு தெரியும்ல உங்களுக்கு, இந்துஸ்தான் காலேஜ் பேக் சைடோட வைபாக இருக்கும். இதில் அப்படியே கோவாக இருக்குமாமே. ஆனால் இப்போ அந்த பிரிட்ஜு போட்டாங்க, இவங்க எந்த ரோட்டு போகிறாங்கன்னு பார்ப்பேன். நான் அந்த பக்கம் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்னு. அந்த பக்கம் இந்த பக்கம் போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. உனக்கு ஒரு நன்றி பணவில்லை நீ வெண்ணிமில்லைன்னா என்னை 7 கலர் லுங்கியாக முடிச்சு விட்டாலே, மட்டுக்கொம்பு மேல ஒரு பட்டாம்பூச்சி போல. 4th கியர்லாம் இழுத்தா முக்குது கைஸ் தான் வண்டி. 390 சொல்லுன்னு வரும் 4th கியரில் கூட. ஓகே, வாரம் இங்கே வந்துடுறேன் கைஸ். நான் ஈஸியாக இருக்குது, கடுப்பாக இருக்குது வர எங்கேயுமே போகிறது இல்லைன்ற மாதிரி. வாரம் ஆனால் ஈஸியாக தான். லெஃப்ட் இண்டிகேட்டர் போடாமலே வரேன். நான் கூலிங் கிளாஸ் போட்டுதான் நல்லாயிருக்கு. ஏபிஎஸ்ஸா? ஐயோ பட்டாம்பூச்சி பாட்டு பாடினே தான் பட்டாம்பூச்சி கண்ணுக்குள்ளே போகுது. மாட்டுக்கொம்பு மேலே ஒரு பட்டாம்பூச்சி போல. கந்தா விலாஸ் பசிக்க ஆரம்பிச்சிச்சு கைஸ். எனக்கு பசிக்குதா தமிழ்? உனக்கு பசிக்குதா? ஏன் எத்தனை மணிக்கு சாப்பிடுவேன்? 1 மணி ஆகிடுமா? 1 மணின்றது லஞ்சுரா? காலையில் தான் சாப்பிட்லாம், பசிக்கும். இதாண்டா ஈசிஆர் ரோடு, கேள்விப்பட்டிருக்கியா? இதுதான் ஈசிஆர் ரோடு. மகாபலிபுரம்னு சொல்லுவாங்களே, அது இங்கே தான் இருக்கு. அங்கே தான் போகிறோம். இந்த வண்டியை பிடிங்கி போடா, நீ போடா. நம்பர் பிளேட் இல்லாமல் ஓட்டுறான் பாருங்க. இதில் ரைடர் வேற இவன். போனான்றான் என்ன, போய் அவங்கள சீனியர் சொல்கிறான், என்ன தூண்டுறான் என்ன. நல்லா இருந்து கை சீனிக்கிட்டே ஒரு குரூப் ரைடு. எனக்கு போலீஸ் இருப்பாங்க, ஆனால் நம்மளுடைய ஹெல்மெட்டு எல்லாமே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட எல்லாமே இருக்குது, ஹெல்மெட்டு, ரைடிங் கியர்ஸு. போலீஸே இல்லை, ஆனால் நம்மகிட்ட எல்லாருக்கும். ஆனால் போலீஸ் இல்லை. காலையில் ரைடு கிளம்பிட்டுக்கிறாரு கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிக்கின்னு. ஆனால் எல்லாம் ஹெல்மெட் போடாமல் எங்கே போகிறாரு? மோசி பாய்னா இவர் தான் பக்காவான ரைடர். ஒரு கெட்டப்பில் இருக்கார்.
ஹெல்மெட் போடல, சிரிக்கிறாப்பல. கீழே விட்டான்டா அவன். நம்ம பையன் தான் அவன், நம்ம பையன் தான் கைஸ். அவன் கீழே வந்துட்டான். 2 பேர் தூக்கி நிற்கிறாங்க. இப்போ சைக்கிள் வர மட்டையாகிட்டுக்குது. அடுத்த தமிழ் என்னடா கீழே வேண்டியடா? இறங்கடா. என்னாச்சுண்ணா? என்னாச்சுண்ணா? தண்ணி இருக்காடா? தண்ணி இருக்கு ப்ரோ. தலை தலை இரு தலை. என்ன தலை ஏரியாவில் என்ன பிரச்சனை தலை? சரி இந்த பக்கம் வந்தியா ராங் வேல வந்தியா? இல்ல நான் கேட்டேன் எந்த பக்கம் வந்தீங்க? பொறுமையா பேசுங்கண்ணா, பொறுமையா பேசுங்கண்ணா. சரி இப்ப என்ன பண்ண? இப்ப என்ன ராங் வேல வந்து தானே கேட்டேன். என்ன பண்ணுன்றீங்க இப்ப? என்ன பண்ண உங்களுக்கு? போலீஸை கூப்பிடுறா. போஸ்ட் போது வர்றா. சரி கூப்பிடு. இப்போ உனக்கு என்ன வேணும்ண்ணா? போஸ்ட் போகுது, கொஞ்சம் இருண்ணா. வண்டி போய் நிற்குது, போஸ்ட் பார்க்க விடணா. நீ எந்த பக்கம் வந்தானே கேட்டேன். என்னடா பண்ண? சைடாக தட்டிச்சா? சரிங்க சரி சாரிங்கண்ணா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அடிப்படுது உங்களுக்கு. சாரிண்ணா அடிபட்டுச்சாண்ணா? சாரிங்கண்ணா. கூட வந்த பையன் தானா? சரிண்ணா டென்ஷன் ஆகுதுண்ணா உங்களுக்கு. சரிங்கண்ணா வேணாண்ணா வர வைக்காதீங்க. சரி உங்களுக்கு வண்டி எப்படி எடுக்கலாம் பாக்குறேன். வண்டியில கை வைக்காதண்ணா. ப்ராப்பர்ட்டிலாம் கை வைக்க கூடாதுண்ணா. ஒழுங்கா தான் பேசுறேன். கம்மிடுறா. நீ என்ன கேட்டாங்க? நான் அவன்கிட்ட தானே கேட்டேன். நான் எங்கள்கிட்ட தானே கேட்டேன். வண்டியெல்லாம் உடைக்காதுண்ணா. நான் கெட்ட வார்த்தை போடாதுண்ணா. போலீஸுக்கு போன்.